ஜெப வேளை உனை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. என் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே, உம்மை நான் நாடி வந்தேன். என் கோட்டை எந்தன் தஞ்சம் இரே, உம்மை நான் நாடி வந்தேன். தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு சமயம் லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய கடையில் சேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனைவி அழைத்து கொண்டு சென்றார். அப்படி போகும்போது அங்கு அவர் கடைகளில் இருக்கிற புடவைகளை பார்க்கிறார். அதை தேர்ந்தெடுக்கும்போது அதனுடைய விலைகள் மிக மிக அதிகமாக இருந்தது. சற்று நேரம் யோசித்துவிட்டு அவர் அந்த கடைக்காரரிடம், இதைவிட குறைந்த விலையில் இருந்தால் அதை பாருங்கள் என்று சொல்லும்போது அவர் கேட்கிறார். மறுபடியும் எடுக்கிறார். கடைக்கார உரிமையாளர் கேட்கிறார், ஐயா, நாட்டினுடைய பிரதமராக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் கடையில் துணி எடுப்பது மிக மிக எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய காரியம். ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எங்கள் கடையிலிருந்து ஒரு இலவசமாக இந்த புடவையை வழங்குவது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆகவே இதை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கடை உரிமையாளர் சொல்கிறார். அன்பான இறை மக்களே, இந்த சம்பவம் கடமையிலே கருத்தாய் இருக்கிறவர்கள், உண்மையாய் இருக்கிறவர்கள், நேர்மையாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த லால் பகதூர் சாஸ்திரியினுடைய அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இங்கே கர்த்தர் தனக்கு சொன்னதை யோசுவா அப்படியே செய்தான். இன்றைக்கு நம்முடைய அழைப்புகளிலே தேவைக்கு மிஞ்சி நம்முடைய ஆசைகளும் பேராசைகளும் அதிகரிக்கும் போது நாம் பல்வேறு விதமான தவறுகளுக்கு, இன்னல்களுக்கு, இடையூறுகளுக்கு, பலருடைய வாழ்வுக்கு தடை உண்டு பண்ணுகிறவர்களாக நம்முடைய செயல்கள் மாறுகிறது. அப்படி மாறும் பொழுது நாம் கடவுள் சொன்னதை மறந்து விடுகிறோம். நம்முடைய தேவைகள் நிமித்தமாக, ஆசைகள் நிமித்தமாக, பேராசைகள் நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய இலக்கை விட்டு, கடவுள் சொன்ன அந்த குறிக்கோள் இலக்கை விட்டு மாறி விடுகிறோம். ஆகவே தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், நீ வலது இடதுபுறம் விலகாமல் இரு என்று சொல்லி, கடவுள் சொன்ன காரியங்கள், இந்த பிரதான கற்பனைகளில் நீங்கள் வலது இடதுபுறம் விலகாமல், கடவுள் அந்த லால் பகதூர் சாஸ்திரிக்கு அவர் நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் அவருடைய நாட்டினுடைய சட்டத்தை, நீதியை, தன்னுடைய அழைப்பை, பொறுப்பை உணர்ந்து, இதுதான் என்னுடைய நீதி, நேர்மை, இது வழியிலே நான் செல்ல வேண்டும். நான் ஒருவேளை இந்த கடையில் எனக்கு அதிகமாக அவர்கள் மதிப்பு செய்ய, மரியாதை செய்ய இந்த புடவையை, விலை உயர்ந்த புடவையை அவர்கள் எனக்கு தருவதனால் நான் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டேன் என்று, லஞ்சம் பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு உணர்த்தியது. ஆகவே தான் நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல கடை உரிமையாளர் கேட்டபோது, என்னுடைய அளவுக்கு மிஞ்சி நான் செல்லக்கூடாது. லால் பகதூர் சாஸ்திரி அதைத்தான் என்னுடைய அளவுக்கு மிஞ்சி நான் செல்லக்கூடாது. என்னுடைய பணிக்காலங்களிலும் கூட ஒரு அடிக்கடி சொல்வார், நீங்கள் இந்த கணக்குகளை பார்க்கக்கூடாது, நீங்கள் இந்த காணிக்கைகளை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லி பொருளாளர் சொல்லுவார். அந்த காரியமும் கூட ஒருவேளை நான் அந்த குருசேகரத்துக்கு அனைத்துக்கு அதிகாரியாக இருந்தாலும் கூட அதை கையாளுகிற விதம் என்னிடத்தில் இல்லை. அது பொருளாளருக்குத்தான் உரிய ஒரு உரிமை. ஆனால் அதை கண்காணிக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் மக்களை கண்காணித்தார் யோசுவா. ஆகவே தான் கர்த்தர் சொன்னதையெல்லாம் அவர்களுக்கு செய்தார். பாளையத்தில் இறங்குங்கள், பாளையம் செல்லுங்கள், அங்கு தரித்திருங்கள், இரவு தங்கியிருங்கள், உங்களுக்கு உணவை கொடுப்பேன் என்று சொன்ன அத்துணை காரியங்களை எல்லாம் அவர் கீழ்ப்படிந்து செய்தார். இங்கே வரும்போது கூட அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகளை, அவர்களை கொலை செய்ய தேடுகிற அந்த ராஜாக்களை எல்லாம் அவர் கையிலே ஒப்பு கொடுத்து
வெட்டி போட சித்தமானார். குதிரை படைகளின் குதிரை கால் நரம்புகளை அறுத்து அவருடைய ரதங்களை எல்லாம் சுட்டெரித்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆணவத்தால், அதிகாரத்தால், நம்முடைய கால் மிதிக்கின்ற அந்த தொனியால் நாம் செய்கின்ற மேற்கொள்கிற எல்லா அக்கிரமங்களையும் கடவுள் அறுத்து போடுகிறவராக, நம்முடைய பெருமை என்ற தேரை, பொறாமை என்ற தேரை, அதிகாரம் என்ற தேரை, ஆணவம் என்ற அநீதி என்ற நம்முடைய ரதங்களை தேவன் அக்கினியினால் சுட்டரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அழைப்பை உணர்ந்து நாம் இந்த யோசுவா கர்த்தர் சொன்ன காரியங்களெல்லாம் யோசுவா கேட்டது போல அருமையான இறைவனுக்குள்ளாக அழைப்பு பெற்ற நாம் விசுவாசியாக, ஒரு தலைவனாக, ஒரு நிர்வாகியாக, ஒரு எழுத்தராக, ஒரு ஓஏவாக, ஒரு பொறுப்பாளராக பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பில் கர்த்தர் சொன்னதை மாத்திரமே நாம் செய்வதற்கு உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பிலே நாம் உண்மையாக உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நேர்மையான நிலை வாழ்வை தருவார் என்று சொல்லி இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளையும் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு நாள் தேசிய கைத்தறி நாள். தேசிய கைத்தறி நாள் நெசவாளர்களை நினைவுகூரும் வகையில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. சுதேச இயக்கம் துவங்கப்பட்டு ஆகஸ்ட் 7ஆம் நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைத்தறி ஆடைகள் இந்தியர்களுடைய பாரம்பரியத்தை குறிக்கிறது. 43 லட்சம் மக்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். 95% கைத்தறி ஆடைகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் இந்த ஆகஸ்ட் 7ஆம் நாளில் இந்திய பிரதமர் தேசிய கைத்தறி நாளை வரும் ஆண்டுகளில் அரசு கொண்டாடும் என்று அவர் அறிவித்தார். இதற்காக இவ்விழாவினர் கைத்தறித்துறை தொடர்பாக 72 விருதுகளும் இந்த கைத்தறித்துறை பெற்றது. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தர் சொன்னதை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நீதியும் நித்தியமும் நல்ல சமாதானமும் ஆரோக்கியமும் சுகமும் அவருடைய மகிமையான விருதுகளும் நமக்கு கிடைக்கும் என்று கடவுள் வாக்களிக்கிறார். அந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு திருக்கரத்தில் யோசுவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்ததைப் போல நாங்களும் நீர் சொல்வதை மாத்திரம் கேட்டு செய்வதற்கு எங்களுடைய பொறுப்புகளில், பணிகளில், ஊழியங்களில் நாங்கள் நித்தியமாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கும்போது எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக வருகிற எந்த சேனை குதிரை படைகளாக இருந்தாலும், யானை படைகளாக இருந்தாலும், மனித படைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் முறித்து போட்டு அவர் சுட்டரித்துகின்ற ஆண்டவராக இருக்கிறாய். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனையும் பாதுகாப்பையும் கொடுத்தரும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.